வணக்கம். இன்னைக்கு நாம மைலோமா பத்தி பேச போறோம். இது கொஞ்சம் சிக்கலான மருத்துவ விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா நாம இத ரொம்ப எளிமையா, தெளிவாக புரிஞ்சுக்க போறோம். ஒரு நோய் இருக்குன்னு தெரிய வரும்போது மனதளவுல அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எங்களுக்கு புரியுது. அதனால முதல்ல அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நோய் கண்டறியப்பட்டிருக்குன்னு கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல. சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் இதை எதிர்கொள்றதுக்கான ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த விளக்கம். சரி, நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. இந்த 5 பகுதிகளையும் ஒண்ணா நாம ஆழமா பார்க்கலாம். இது நம்மளோட புரிதலுக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி. ஒரு நோய் அறிதலுக்கு அப்புறம் மனசுல ஒருவித பதட்டமும் குழப்பமும் வர்றது ரொம்ப இயல்புதான். வாங்க, உங்க மனசுல இருக்கிற பொதுவான சில கேள்விகளுக்கு முதல்ல பதில் பார்ப்போம். முதல்ல எல்லாருக்கும் வர்ற ஒரு முக்கியமான கேள்வி, இது பரம்பரை நோயா, என் பிள்ளைங்களுக்கு வருமா அப்படின்னு தான். பொதுவா மைலோமா ஒரு பரம்பரை நோயா கருதப்படுறதில்ல. அதனால உங்க பிள்ளைங்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. குடும்பத்துல யாருக்காவது இருந்தா ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கலாம், ஆனா அதுவும் ரொம்ப குறைவு தான். சரி, அடுத்ததா மல்டிபிள் மைலோமானா அப்படின்னா என்ன? அதோட ஆணிவேர்ல இருந்து புரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மைலோமாங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற பிளாஸ்மா செல்கள் அப்படின்னு ஒரு வகையான ரத்த அணுவை தாக்குற கேன்சர். அப்போ இந்த பிளாஸ்மா செல்கள்னா என்ன? அது ஏன் இவ்ளோ முக்கியம்? வாங்க பார்க்கலாம். நம்ம உடம்புல பிளாஸ்மா செல்களுக்கு ஒரு சூப்பர் வேலை இருக்கு. அது நம்மளோட பாடி கார்ட்ஸ் மாதிரி. ஏதாவது தொற்று இன்ஃபெக்ஷன் வந்தா உடனே ஆன்டிபாடிஸ்ங்கிற ஆயுதத்தை உருவாக்கி நம்மள பாதுகாக்கும். இதுதான் அதோட நார்மலான வேலை. நம்ம உடம்ப ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேக்டரியில பிளாஸ்மா செல்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு ஸ்டெம் செல்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் அது ஒரு பி செல்லா மாறுது. கடைசியா ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தா அதை எதிர்த்து போராட ஒரு பிளாஸ்மா செல்ல உருமாறுது. இது ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரொடக்ஷன் லைன் மாதிரி. ஆனா மைலோமா வரும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த ப்ரொடக்ஷன் லைன்லயே ஒரு பெரிய கோளாறு வந்துடுது. பிளாஸ்மா செல்கள் கண்ட்ரோல் இல்லாம பெருக ஆரம்பிச்சு அந்த ஃபேக்டரியே ஹைஜாக் பண்ணிடுது. நல்ல ஆன்டிபாடிஸை உருவாக்குறதுக்கு பதிலா புரதம்னு ஒரு தேவையில்லாத கெட்ட பொருளை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். மைலோமா திடீர்னு ஒரு நாள்ல வர்றதில்ல. அதுக்கு முன்னாடி சில ஸ்டேஜஸ் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தை பாருங்களேன். இது ஒரு பயணம் மாதிரி. ஒரு ஆரோக்கியமான நிலையில இருந்து எம்ஜியூஎஸ், அப்புறம் ஸ்மால்டரிங் மைலோமா, கடைசியா மல்டிபிள் மைலோமா அப்படின்னு போகுது. இதுல எம்ஜியூஎஸ் தான் பலருக்கும் முதல் ஸ்டேஜ். அப்போ இந்த எம்ஜியூஎஸ்க்கும் ஸ்மால்டரிங் மைலோமாவுக்கு என்ன வித்தியாசம்? எம்ஜியூஎஸ்ல அந்த கெட்ட செல்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால பெருசா உடம்புக்கு தொந்தரவு இருக்காது. ஜஸ்ட் மானிட்டர் பண்ணா போதும். ஆனா ஸ்மால்டரிங் மைலோமால அந்த செல்களோட எண்ணிக்கை கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால அது மைலோமாவா மாற வாய்ப்பும் அதிகம். சரி, இந்த மைலோமா செல்களும் புரதமும் உடம்புல அதிகமா சேரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது? நம்ம உடம்புல அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இந்த மைலோமா செல்கள் அதிகமா சேர்றதுனால உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வரும்? இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வாங்க விரிவா பார்க்கலாம். மைலோமா நம்ம உடம்ப 4 முக்கியமான வழியில பாதிக்குது. 1, எலும்புகளை பலவீனமாக்கும். 2வது, இரத்த சோகை, அதாவது சிவப்பணுக்கள் குறைஞ்சி சோர்வா இருக்கும். 3வது, கிட்னி பாதிப்பு. 4வது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும். இந்த அறிகுறிகளை சுலபமா ஞாபகம் வச்சுக்க டாக்டர்ஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுதான் கிராப். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ரொம்ப முக்கியமான அறிகுறிகளை ஞாபகம் வச்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். கிராப்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. சீனா கால்சியம், ரத்தத்துல கால்சியம் அதிகமாகிறது. ஆர்னா ரீனல், அதாவது சிறுநீரக பிரச்சனை. ஏனா அனீமியா, இரத்த சோகை. பீனா போன், அதாவது எலும்பு பாதிப்பு. நாம முன்னாடி பார்த்த பிரச்சனைகள் தான் இது. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒருத்தருக்கு மைலோமா இருக்குன்னு டாக்டர்ஸ் எப்படி உறுதி செய்றாங்க? அதுக்கு என்னென்ன அளவுகோல்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். டாக்டர்ஸ் 2 விஷயத்தை வச்சு தான் இது என்ன ஸ்டேஜ்னு முடிவு பண்ணுவாங்க. 1, எலும்பு மஜ்ஜையில எவ்வளோ பிளாஸ்மா செல்கள் இருக்கு. 2வது, சிஆர்ஏபி அறிகுறிகள் இருக்கா இல்லையான்னு. பாருங்க, எம்ஜியூஎஸ்ல 10%க்கும் குறைவா செல்கள் இருக்கும், அறிகுறி இருக்காது. ஸ்மால்டரிங்ல செல்கள் அதிகம், ஆனா அறிகுறி இருக்காது. ஆனா மல்டிபிள் மைலோமால தான் செல்களும் அதிகமா இருக்கும், கூடவே சிஆர்ஏபி அறிகுறிகளும் இருக்கும். அப்போ விஷயம் இதுதான். உடம்புல அந்த கெட்ட செல்கள் இருக்கிறது மட்டும் பத்தாது. அந்த செல்களால உடம்புல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும். அதாவது சிஆர்ஏபி அறிகுறிகள் மாதிரி ஏதாவது ஒன்னு இருந்தாதான் அது ஆக்டிவ் மைலோமான்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு.
சில சமயம் சிஆர்ஏபி அறிகுறிகள் எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா எலும்பு மஜ்ஜையில 60% மேல பிளாஸ்மா செல்கள் இருந்தா அதுவே மைலோமான உறுதி செஞ்சிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செல்கள் இருந்தா கண்டிப்பா பிரச்சனை வரும்னு அர்த்தம். ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நோய் அறிதல் அப்படிங்கிறது உங்க உடம்புல எவ்வளவு மைலோமா செல்கள் இருக்கு, அதனால உங்க உடம்புக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த ரெண்டையும் சார்ந்து தான் இருக்கு. நாம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் இந்த நோயை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அதை எதிர்த்து போராடுறதுக்கான முதல் படி. அறிவு தான் நமக்கு பெரிய பலம். மனசோர்வுல இருந்து இந்த நோயை தைரியமா எதிர்கொள்ற ஒரு நிலைக்கு இந்த அறிவு உங்களை கொண்டு போகும். சரி, இப்போ உங்களுக்கு மைலோமாவை பத்தி ஒரு நல்ல அடிப்படை புரிதல் கிடைச்சிருக்கும். இந்த அறிவோட நீங்க உங்க டாக்டர் கிட்ட அடுத்து கேட்க போற அந்த ஒரு முக்கியமான கேள்வி என்ன யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்க சிகிச்சையில நீங்களும் ஒரு முக்கியமான பங்குதாரர்.